சேகர் பாபு பேட்டி. பழனியில் இன்றும் நாளையும் நடைபெற இருந்த கடையடைப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று ஆலோசனை குழு அமைக்க கோட்டாட்சியர் ஒப்புக்கொண்டதால் போராட்டம் வாபஸ். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அலைமோதிய கூட்டம். பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நாகை மீனவர்கள் 11 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. காங்கேசன் கடற்படை முகாமிற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாக தகவல். தமிழ்நாடு அரசை கண்டித்து மதுரையில் அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம். கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் தொடர்பாக அரசு விளக்கமளித்த நிலையில் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறுகிறது. அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தொழிற்சங்க தமிழ்நாடு அரசு அழைப்பு. கருணாநிதியை விமர்சித்ததாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கரூர் நீதிமன்றத்தில் புகார். வரும் 29ஆம் தேதி மனு விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் வீணாக ஓடிய குடிநீர். அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய சிவராமன் மற்றும் அவரது தந்தை உயிரிழந்த விவகாரம். பொய்யான தகவலை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை பாயும் என மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை. உயிரிழந்த சிவராமன் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. சொந்த ஊரில் தந்தை மகன் உடல்கள் அருகருகே அடக்கம். தேனி ஆண்டிப்பட்டி அருகே காட்டு பன்றியை வேட்டையாட நாட்டு வெடிகுண்டு தயாரித்த 6 பேர் கைது. யூடியூப் பார்த்து தயாரிக்கப்பட்ட 8 நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றி வனத்துறை விசாரணை. நாமக்கல் மாவட்டம் வர்கூர் அரசு பள்ளியில் மாணவர்களிடையே பயங்கர மோதல். இரு மாணவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஆகாஷ் என்ற மாணவன் பரிதாபமாக உயிரிழப்பு. சென்னை தியாகராய நகரில் வீட்டில் தீப்பிடித்து எரிந்து தாய் மகன் உடல் கருகி உயிரிழப்பு. விபத்து ஏற்பட்டதற்கான தடயங்கள் இல்லாததால் தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா. பல்வேறு வடிவங்களில் பறக்கவிடப்பட்ட பட்டங்களை கண்டு ஆச்சரியமடைந்த மக்கள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இந்தியா வருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. விரைவில் ஜெலன்ஸ்கி இந்தியா வருவார் என எதிர்பார்ப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. பிரதமர் மோடியின் பயணம் ரஷ்யா உக்ரைன் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிந்தால் உதவியாக இருக்கும். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கிர்பி கருத்து. அஸ்ஸாமில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உறுதி.
பாலியல் வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். 2000 பக்க குற்றப்பத்திரிகையை பெங்களூரு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு கலந்தாய்வின் முதல் சுற்றில் இடம்பெற்றவர்களின் விவரம் இன்று வெளியீடு. மருத்துவ கலந்தாய்வு குழு தகவல். நான்கு நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்தியா அமெரிக்கா இடையே ராணுவ உறவை மேம்படுத்தும் வகையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்திரா காந்தியை விடுதலை செய்ய கோரி விமானத்தை கடத்திய காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ போலநாத் பாண்டே காலமானார். வயது மூப்பு மற்றும் உடல் நலக்குறைவு காரணமாக உயிர் பிரிந்ததாக தகவல். நேபாள பேருந்து விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்வு. படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 16 பேருக்கு தீவிர சிகிச்சை. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டில் இலங்கை அணி தடுமாற்றம். இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 204 ரன்கள் மட்டுமே எடுத்தது. கலைக்கு நெருக்கமாக உள்ள மக்களை இன்னும் பலமாக்க வேண்டியதே தனது கடமை. வாழை திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் இயக்குனர் மாரி செல்வராஜ் பேச்சு.